ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரோகிணி பிளான் பண்ண மாதிரியே அந்த ப்ரௌன் மணியை வச்சு வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து பேச வச்சு அதன் மூலிமா எப்படியும் நம்ப வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வித்யாவை பார்த்த ரோகிணி, இப்போ தாண்டி எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எப்படியும் அந்த ஆள் வந்து சமாளித்து எங்கள் அத்தையை வந்து நல்லபடியாக ஏமாற்றி அவங்க புரிய வச்சுட்டாரு, அதனால் இப்போ தாண்டி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதடி, திரும்பவும் ஏதாவது புதுசாக பிரச்சனை வந்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்ல, என்ன வித்யா இப்படிலாம் பேச என்ன பயமுறுத்துறியடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்ன பண்ணுறது, உனக்கு தான் பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கேடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மனோஜ் அந்த இடத்துக்கு வராரு. சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ளே மனோஜ் வந்து நிற்கிறாரு. பார்த்தியா, ஏதோ ஒரு பிரச்சனை தான், என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மனோஜும் உள்ள வராரு. மனோஜை பார்த்த ரோகிணி, என்ன மனோஜ் இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பணம் பணம் எப்போ பார்த்தாலும் உனக்கு பணத்து மேலே தான் உனக்கு இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்ன பண்ணுறது ரோகிணி, எனக்கு நல்லா பிடிச்ச வேலை அந்த கலண்டரோட தானே இருக்குது, அதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எங்கள் மாமா சொன்னதெல்லாம் கேட்டல, எங்கள் அப்பா இப்போ எங்கே இருக்காருன்னு உனக்கே தெரியும்ல, அதே மீறி என்கிட்ட வந்து பணத்தை கேட்குறது இது உனக்கு நியாயமா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு நான் என்ன பண்ணுறது ரோகிணி, எனக்கு தான் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் மனோஜ், உங்கள் அப்பாவுக்கு உன்னை விட அந்த முத்து மேலே தான் அதிகமான பாசம் இருக்கா அப்படி சொல்கிற ரோகிணி, இல்லை பணம் வேணுன்றதுக்காக உங்கள் அப்பா வீட்டு பத்திரத்தையே வச்சு முத்துவுக்காக, அந்த முத்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருல்ல, நீயும் அவரோட புள்ள தானே, நீ அவர்கிட்ட போய் கேட்டான்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன மனோஜ் இது கூடவா உனக்கு தெரியாது, நீ உடனே போயிட்டு எனக்கு பணம் தேவைப்படுது, வீட்டு பத்திரத்தை வச்சு எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால், வேண்டாம் நான் மறுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து ட்விஸ்ட் பண்ணி போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ஆஃபீஸ் போகிற தருணத்தில் அந்த பக்கமாக வந்த பிஜு வந்து ஸ்ருதியை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வம்பிழுக்க, அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்த முத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை பார்த்துட்டு எப்படியும் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு. அப்புறமா ஸ்ருதியை பார்த்த முத்து, என் மேலே நீ எவ்வளோ வேணாலும் கோவப்பட்டு, ஆனால் என் தம்பி என்ன பண்ணான், அவன் ஒரு தப்பும் பண்ணாதவனாச்சே, அதனால் அவன் மேலே மட்டும் கோவப்படாத, அதே மாதிரி அவன் வந்து நீ இல்லாமல் இந்த வீட்டுக்கும் வரமாட்டான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு முத்து. வீட்டுக்கு போன ஸ்ருதியும், அந்த பிஜ்ஜால இன்னைக்கு என்ன பிரச்சனையாச்சு தெரியுமா, நல்ல வேலை முத்து வந்தார், அங்கே வரலன்னா என்னோட நிலைமை என்ன இருந்திருக்கும் டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இன்னைக்கு மீனாவை ரொம்பவே ஓவராக தான் பேசியிருக்கீங்க அச்சா, அதே மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்கிட்ட அன்பாக தான் நடந்துக்கிட்டாங்க, எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இதனால் ரொம்பவே அதிர்ச்சியாகி போகிறாங்க ஸ்ருதியோட பேரண்ட்.